புதுச்சேரியில் பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தற்போது ரோட் ஷோவில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், பிரதமர் மோடி தற்போது ரோட் ஷோவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சாலை வலமானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு நடத்தப்பட்டிருக்கின்றன? அதே சமயம் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிற நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணலாம். புதுச்சேரி 30 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே அங்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாரதிய ஜனதா கட்சி 10 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றது. 2 தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஜோஸ் சார்லஸ் மார்டினுடைய குடும்பத்தவர் புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய லட்சிய ஜனநாயக கட்சி, அந்த கட்சியும் கூட கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கூட்டணிக்காக என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிக்காக தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி சாலை வளமாக சென்று ஆதரவு திரட்டி வருகின்றார். புதுச்சேரியை பொறுத்தவரை வரும் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் பெரும்பான்மை பலம் பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருகின்றார் என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர். இந்த நிலையில் தான் அங்கே ஆளும் கூட்டணியாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கமாக இருக்கும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கட்சிகளிடையிலும் பலத்த போட்டி நிலவி வருகின்றது. இது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சி, விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளும் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது வலம் வந்து புதுச்சேரியில் போட்டியிடக்கூடிய தங்களுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி வருகின்றார். புதுச்சேரி மக்களை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக தங்களுக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் கூட ஆட்சியில் இருந்து வரக்கூடிய நிலையில் அவர்கள் சொல்லக்கூடிய தகவலும் இரட்டை எஞ்சின் அரசு வேண்டும் என்றால் புதுச்சேரிக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அரசு அமைய வேண்டும். எனவே புதுவைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் செய்து முடிப்பேன். எனவே என்ஆர் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு புதுவைக்கு பயணம் மேற்கொண்டு இந்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 30,000 தொண்டர்களை பார்க்க முடிகின்றது. பல்வேறு கட்சிகளின் கொடியோடு இருக்கின்றார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை அங்கே பாரதிய ஜனதா கட்சியும் நல்ல செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. காங்கிரஸ் எப்படி ஒரு தேசிய கட்சி என்ற முறையிலே அங்கே செல்வாக்கோடு இருக்கின்றதோ, அதே போன்று புதுச்சேரியிலே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சிகளும் நல்ல வலிமையோடு இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி சாலை வலம் சென்று ஆதரவு திரட்டி வருகின்றார். பிரதமருடைய பாதுகாவலர்கள் சுற்றிலும் இருக்கின்றார்கள். பிரதமர் வருகையை முன்னிட்டு கடந்த 3 நாட்களாகவே புதுச்சேரியினுடைய அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. என்ஆர் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரங்கசாமி இருக்கின்றார். பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் இருக்கின்றார். முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த வாகனத்தில் இருக்கின்றார்கள். 2 பக்கமும் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி என்கின்ற அந்த அரசியல் கட்சியினுடைய கொடிகள் என்று கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சி கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன. பிரதமர் அவர்கள் பயணிக்கக்கூடிய சாலையிலே கிட்டத்தட்ட ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பை வழங்கி இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்க முடிகின்றது. மாலை வெயில் புதுச்சேரியில் தற்பொழுது இதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான தொண்டர்கள் அங்கே குவிந்திருக்கின்றார்கள். ஆரவாரத்தோடு அவர்கள் பிரதமரை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இதுபோன்று ரோட் ஷோ முறையிலே தேர்தல் பரப்புரை மேற்கொள்வது என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முதல் பாஜகவினுடைய ஒரு முக்கியமான வியூகமாக இருக்கின்றது. பொதுக்கூட்டங்களிலே தலைவர்கள் எங்கோ அமர்ந்திருப்பார்கள். தலைவர்கள் இருக்கக்கூடிய மேடைகளை சுற்றிலும் கட்சியினுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்று அமர்ந்து விடுவார்கள். எனவே தொண்டர்கள் கட்சியினுடைய தலைவர்களை அருகில் சென்று பார்க்க முடியாது. அதிலும் குறிப்பாக உலகளவில் பாதுகாப்பு முக்கியத்துவம் கொண்ட நபராக கருதப்பட்டு கடும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நெருங்கி சென்று பார்ப்பது என்பது சற்று சவாலான ஒன்று. ஆனாலும் கூட இதுபோன்று ரோட் ஷோ முறையிலே பிரதமர் வரும் பொழுது பிரதமரை அருகில் நின்று பார்க்க முடியும் என்பதன் காரணமாக அவர் தமிழகத்திற்கு வரும் பொழுதும் சரி, புதுச்சேரி உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளுக்கு வரும் பொழுதும் சரி, மக்கள் பிரதமர் செல்லக்கூடிய சாலையிலே காத்திருந்து அவரை அருகில் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அதை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் என்ற வகையிலே புதுவையில் இன்றும் கூட ஒரு பலத்த வரவேற்பினை பிரதமருக்கு வழங்கி இருக்கின்றார்கள். உற்சாகத்தோடு அந்த வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனத்திலே பிரதமர் செல்லுகின்றார். பிரதமர் அருகிலே புதுவையினுடைய முதல்வர் ரங்கசாமி மற்றும் நமச்சிவாயம், அங்கே இருக்கக்கூடிய பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் உள்ளிட்டவர்கள் திரண்டு நின்று பிரதமரோடு வலம் வந்து அவர்களும் தொடர்ந்து வாக்கு சேகரித்து வருகின்றார்கள். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளிலே ஏறக்குறைய ஒரு 16 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய கட்சியாக அங்கே தற்பொழுது என்ஆர் காங்கிரஸ் இருக்கின்றது.
அது மட்டுமல்லாமல் பாஜகவை பொறுத்தவரை 10 தொகுதியில் போட்டியிடுகின்றார்கள். இரட்டை எஞ்சின் அரசு வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே முழக்கமாக இருக்கின்றது. அந்த எதிர் திசையில் இருக்கக்கூடிய கூட்டணியை பொறுத்தவரை திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுக்குள் ஒரு கூட்டணி உடன்பாடு எட்டுவது சவாலாக இருந்தது. புதுச்சேரியில தனித்தனியாக போட்டி போட்டு வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். கூட்டணி தர்மத்திற்கு உட்பட்டு பணி செய்ய முடியாத அளவிற்கு புதுச்சேரியிலே ஒரு கடுமையான நெருக்கடி நிலை திமுக, காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிக்கு உருவாக்கி இருந்தது. அதே நேரம் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை என்ஆர் ரங்கசாமியை முன்னிறுத்தி அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்கின்றார்கள். என்ஆர் காங்கிரசுக்கு கூடுதலாக 16 தொகுதிகளை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையினால் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வருகை தந்து இங்கிருந்து புதுச்சேரி சென்றிருக்கின்றார். சற்று முன்பாக சென்னை வருகை தந்திருந்த பிரதமர் சென்னையில் இருந்த புதுச்சேரி சென்று தற்பொழுது சாலை வளமாக அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டி வருகின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவின் ஆதரவு புதுச்சேரி மக்களுக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா, அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்டவர்கள் கடந்த வாரத்திலே புதுவைக்கு வருகை தந்து தேர்தல் பரப்பிலே ஈடுபட்டிருந்தார்கள்.